என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் நின்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. ஒரு விஷயத்துல மட்டும்தான் வள்ளல் பெருமானும் சரி இந்த மார்க்கமும் சரி சமரசம் பண்றதில்ல. மற்ற எல்லா விஷயத்துக்கும் அது சமரசம் பண்ணுது. கருணையை முன்னிறுத்தி அது எல்லா விஷயத்தையும் சமரசம் பண்ணுது. அவங்க எந்த விதமான செய்கையை உடையவராக இருந்தாலும், அந்த எந்த விதமான வழிபாட்டு முறையை உடையவராக இருந்தாலும், அவங்க எந்த விதமான சமய மதத்தை பின்பற்றுவராக இருந்தாலும் தவறே கிடையாது. அது எல்லாத்தையும் ஏற்றுக்குது, எல்லாத்தையும் சமரசம் பண்ணுது. ஆனால் ஒரு விஷயத்தை சமரசம் பண்ணுது. இது எல்லா சமரசத்தையும் எதை கொண்டு பண்ணுதுன்னா கருணையை கொண்டு பண்ணுது. கருணைக்காக அது எல்லாத்தையும் சமரசம் பண்ணுது. ஆனால் அங்கே கருணைக்கே ஒரு பிரச்சனை வரும்போது அது சமரசம் பண்ணலை. இப்போ நம்ம தைரியமாக சொல்லலாம், நீங்கள் இந்த மாதிரி அசைவம்லாம் சமைச்சிங்கன்னா அந்த இடத்துக்கு நாங்கள் வரமாட்டோம், எங்கள் மார்க்கம் அப்படி சொல்லலை, அதை தவறாக நினச்சிக்காதீங்க, மன்னிச்சிக்கிங்க. அதை நாங்கள் கருணைக்கு புறம்பான செயலாக பார்க்குறோம். மற்ற எல்லா விஷயத்திலையும் நாங்கள் ஒத்து வரோம், சமரசமாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கட்டாயப்படுத்தாதீங்க. ஏன்னா அவங்கவுங்க மார்க்கத்தை அவங்கவுங்க கட்டாயம் அந்த மார்க்கத்தில் உள்ளதை ஃபாலோ பண்ணுறாங்க, பிடிவாதமாக பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணுறதை தான் நாமும் பெருமையாக பேசுகிறோம். ஆனால் நாம் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணலை. நாம் சரியாக அதை ஃபாலோ பண்ணும்போது நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க மார்க்கத்தை கடைபிடிக்கிறாங்க, அதன்படி நிற்கிறாங்க, அது தவறில்லைன்னு சொல்லி தான் நிற்கிறாங்க. இப்போ நாம் ஒரு மார்க்கத்தை கடைபிடிக்கணும், அதை ஏன் அறகுறையாக பிடிக்கணும்? ஒரே ஒரு விஷயத்தான் அது சமரசம் பண்ண மாட்டுது. அந்த ஒரு விஷயத்துலையாவது நம்ம சரியாக நிற்போமே அப்படின்னு நிற்கிறதுல என்ன தவறு இருக்குது? இப்போ அதை கடைபிடிக்கிற பட்சத்தில் அந்த ஒரு விஷயத்தில் நம்ம அண்ணன் அக்கா தங்கச்சி வீடாக இருந்தாலும் சரி, அங்கே அசைவம் சமைக்கிறாங்கன்னா அங்கே போய் சாப்பிடாமல் இருக்கிறது தான் நமக்குரிய ஒழுக்கம். அதுபோல் அசைவம் சமைச்சு ஒரு விழா நடக்குது அப்படின்னாலும் அங்கே போகாமல் இருக்கிறது சிறப்பு. அது ஜீவகாரண்யத்துக்கு விரோதமான ஒரு செயல் அங்கே நடக்குதுன்னா அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கிறது தான் சிறப்பு. அங்கே நாங்கள் போகிறோம், நாங்கள் பலி கொடுக்கல, நாங்கள் பொங்கல் தான் வைக்கிறோம் அப்படின்னாலும் அது தவறு தான். ஒரு உணவாக பார்க்குற வரைக்கும் நம்ம போயிட்டு தான் இருப்போம். அது நம்மளுடைய ஆண்மனையே சகோதரனாக பார்க்கும்போது அங்கே போய் நான் வெஜிடேரியன் தான் சாப்பிட்றேன், அவங்க நான்வெஜ் சாப்பிட்டாலும் நான் வெஜிடேரியன் தான் சாப்பிட்றேங்கிற இடத்துக்கு யார் போக மாட்டாங்க அப்படின்னா அவங்க உணர்வில் அது சகோதரனாக ஆண்மனையே சகோதரனாக பார்க்குற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா போக மாட்டாங்க. நம்ம அண்ணனையோ தம்பியோ வெட்டி ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அங்கே நமக்கு சைவ உணவு தரேன்றாங்க, நம்ம போய் சாப்பிடுவோமா? ஆனால் நம்ம ஆண்மனேய சகோதரர் தானே, எல்லா உயிர்களும் நம்மளுடைய ஆண்மனேய சகோதரர். வள்ளல் பெருமான் தெரியும், நம்மளுடைய மார்க்கம் அதானே சொல்லுது. அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம விதி, நமக்கு விதி இருக்கு இல்லைங்களா, அந்த விதிப்படி எல்லாம் நடக்கும். அந்த விதியிலேருந்து நம்ம மீறத்துக்கான வாய்ப்பு நமக்கு கொடுக்குறாங்க. விதியை மீறத்துக்கு தான் இந்த வாழ்க்கையே நமக்கு கொடுக்கப்படுது. விதிப்படி வாழ்ந்துட்டு போகிறதுக்காக கொடுக்கப்படல. இந்த விதியிலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பை எது மூலயமா நமக்கு இறைவன் கொடுக்குறாருன்னா நம்ம கடைபிடிக்கிற கொள்கை மூலயமா தான் கொடுக்குறாரு. இது அனுபவ ரீதியாக நான் நிறையா விஷயத்துல நிறைய பேரோடைய விஷயத்தில் நான் பார்த்துட்டேன். நீங்கள் ஒரு சின்ன கொள்கையை கடைபிடித்தாலும் அது நல்ல கொள்கையாக இருக்கிற பட்சத்தில் அதில் உறுதியாக இருங்க. உங்களுக்கு வர்ற தீமைகள் அதை தடை பண்ணிடும். எனக்கு நெருங்கிய உறவு ஒருத்தர், அவர் சன்மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறார். சன்மார்க்கத்தை ஃபாலோ பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறார், அவர் ஒரு பிஸ்னஸில் இறங்குறார். அந்த பிஸ்னஸில் நல்ல லாபம் வருது. முயற்சிங்கிறது பெருசாக இல்லை, லாபம்ங்கிறது நிறையா வருது. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் அதில் இறங்க சொல்கிறார். எனக்கு ரொம்ப நெருக்கமானவர், அப்போ என்னையும் அந்த பிஸ்னஸில் இறங்க சொல்கிறார். எனக்கு அதில் விருப்பம் இல்லை, பெருசாக உழைப்பு இல்லாமல் இது எப்படி வரும், அது எனக்கு சரியாக படலை, வேணாங்கிற. ஆனால் எல்லாரும் ரொம்ப வலியுறுத்துறாங்க, இதில் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அது என்னன்னு தான் நம்ம விசாரிப்போமே, தெரிஞ்சுக்கிறதுல ஒரு தவறும் இல்லை, அது என்னன்னு தான் விசாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா விசாரித்தோம்னா அது கிட்டத்தட்ட ஒரு ஷேர் மார்க்கெட் மாதிரி. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இறால் வளர்ப்பு, இறாலை வளர்த்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அது நாம் செய்ய போகிறதில்ல, நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஷேர் கொடுக்குறோம், அதுக்கு லாபம் அவங்க கொடுக்குறாங்க. இப்போ அதில் நம்ம போய் சேரலாமா? ஏன்? இதுதானே நமக்கு அறிவு விளக்கம். இப்போ இதுதானே நம்ம சன்மார்க்க ஃபாலோ பண்ணுறதுக்கான அர்த்தம். அவர் என்ன பண்ணிடுறாரு, எனக்கு இப்போ எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நான் பணம் எனக்கு தேவை, நான் நேரடியாக செய்யலை, நான் பணம் தான் கொடுக்குறேன். அப்போ அந்த பணத்தை கொடுத்த உடனே எனக்கு நிறையா பணம் வருது, என் பிரச்சனைகளை சரி பண்ணிவிட்டு நான் மற்றவங்களுக்கு ஜீவகாரண்யம் பண்ண முடியுது, மார்க்கத்தில் நான் என்னால் ஃபாலோ பண்ண முடியுது, அதனால் நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பிக்கிறேன். பல பேரை அதில் சேர்த்து விட்றாரு. சொல்கிறேன், இது மாதிரி செய்யாதீங்க, இது நமக்கு பிரச்சனையாக வரும்,
கொள்கையை விடாதீங்க, துன்பம் உண்டாயிடும் சொல்கிறேன். அவர் கேட்கவே இல்லை. சில நாட்கள் அவர் அப்படியே செஞ்சுட்டு இருக்காரு. பல பேருக்கு அதில் வந்து இவரே வந்து பொறுப்பேற்று பணம் வாங்கி சேர்த்து விட ஆரம்பித்தார். அது என்ன பண்ணிட்டாங்க, அந்த கம்பெனியை இழுத்து மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. பல லட்சங்களை எடுத்துட்டு இவர் பல பேரை சேர்த்து விட்டார் இல்லைங்களா, எல்லாம் அவர்கிட்ட வந்து நின்றுட்டாங்க. அவர் அடைய முடியாத துன்பத்தை அடைஞ்சார். இன்னைய வரைக்கும் அந்த துன்பத்திலேருந்து மீற முடியாத அளவுக்கு கடன். இப்போ நமக்கு ஒரு அறிவுறுத்தல் அங்கே உண்டாச்சு இல்லைங்களா, ஏன் அங்கே அது இறாலாக இருக்கணும், வேற ஒன்று நல்ல பொருளே இருந்திருக்கலாம் இல்லையா. அவன் மூட போகிறாங்கிறது உறுதி, மூட போகிறாங்கிறது தீர்மானிக்கப்பட்டது. அவன் இறாலும் வளர்க்கலை, அந்த பிஸ்னஸும் பண்ணலை. ஆனால் அவனை இறால் வளர்ப்புன்னு ஒன்று சொல்ல வச்சது பார்த்தீங்களா, அது எதுன்னா நம்ம கடைபிடிக்கிற கொள்கை. நம்ம போகும்போது அது இறால் வளர்ப்புன்னு சொல்ல வச்சது நம்ம கடைபிடிக்கிற கொள்கை. அவன் ஏதேதோ சொல்லியிருக்கலாம், கொள்கை என்ன பண்ணிடுச்சு, வேண்டாம் அது இறால் வளர்க்குறாங்கன்னு வேணாங்கன்னு என்னை காப்பாற்றிட்டு ஒரு நஷ்டத்துலேயே நம்மளை காப்பாற்றுது. கொள்கையை விடும்போது என்ன ஆகுது, என்ன ஒரு சின்ன கொள்கையை நீங்கள் வந்து தொடங்கினாலும் அதை விடாமல் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா விதி அதன் மூலமாக தான் நீக்கப்படும். அசைவம் சாப்பிட்ற ஒருத்தர் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறார். ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறவங்க அசைவம் சாப்பிட மாட்டாங்க, அந்த நல்ல ஒழுக்கத்தில் இருப்பாங்க. அவருடைய ஒரு கொள்கை என்னன்னா, ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் 3 நாள் அந்த மாலையை கழட்ட மாட்டார். 3 நாள் அதே ஒழுக்கத்தில் இருந்துட்டு அப்புறம் தான் கழட்டுவாருங்கிற ஒரு சின்ன கொள்கையை தான் அவர் ஃபாலோ பண்ணுறார். ரொம்ப சாதாரண கொள்கை. ஆனால் இந்த கொள்கையை விடுறதுனால எவ்வளோ பாதிப்பு உண்டாகுன்னு பாருங்கள். ஒரு சின்ன சாதாரண கொள்கையை விடுறதுனால எவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாகுங்கிறது இது ஒரு உதாரணம். இது இவரு என்னுடைய உறவினர் தான். அவர் அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணுறாரு, மலைக்கு போயிட்டு வர்றாரு. இப்படி தான் அவர் பல வருஷமாக மலைக்கு போயிட்டு வர்றாரு. 3 நாள் மாலையை கழட்டாமல் இருக்கார். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு நாள் என்ன ஆகுது, கோவில் அவருடைய குலதெய்வ கோயிலில் ஆடு வெட்டுறாங்க. அவர் கோவிலுக்கு போயிட்டு வந்து ஒரு நாள் தான் ஆகுது. அப்போ அவரை ரொம்ப வற்புறுத்துறாங்க, இல்லை நீ தான் போயிட்டு வந்துட்டல்ல, நீயா ஒரு விஷயத்தை எதுக்கு தேவையில்லாமல் கடைபிடிச்சிட்டு இருக்க, வரும்போதே அவன் என்ன பண்ணுறான், ஏதோ சாப்பிட்டுட்டு வந்துடுறான், நீ என்ன இவ்வளோ நாள் வந்து இங்கேயும் இப்படி இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே அவர் என்ன பண்ணிடுறாரு, மாறிடுறார். மாறினோடனே என்ன ஆகுது, அன்றைக்கி அவர் வந்து போயிட்டு அந்த விழாவில் கலந்துக்கிட்டு வரார். வரும்போது அவருக்கு மிகப்பெரிய விபத்து, பெரிய ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆக போகிறதுங்க விதி, நடக்க போகிறதுங்கிறது விதி. அந்த கோவிலுக்கு போனால் அது நடந்துடும். ஆனால் இந்த கோவில் விழா அந்த 3 நாள் கழித்து வந்திருக்கலாம்ல. ஏன் அந்த 3 நாளுக்குள்ளே வருதுன்னா, விதி ஒன்று உண்டாயிருக்கு. நீ ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கிற, நல்ல ஒழுக்கத்தை கடைபிடிக்கிற, அதிலே இரு, காப்பாற்றிக்கணும்னா கொள்கையை விட்டுறாத. ஆனால் நீ மாறப்படும் போது என்ன ஆகுது, விதியினுடைய வலையில் அகப்பட்டுப்ப. நீ கடைபிடிக்கிறது மிக சிறிய கொள்கையாக இருந்தாலும் அதன்படி உறுதியாக நில்லுன்னு அது வந்து நிற்கிது. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், இதுக்கு மேலே இறைவன் நமக்கு என்ன நல்லது செய்ய முடியும், எதன் வழியாக நமக்கு கொடுக்க முடியும், நமக்கு அறிவு விளக்கம் இல்லை. இறைவன் நமக்கு உள்ளே இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கார், நம்மளால கேட்க முடியுதா? நமக்கு என்ன பிரச்சனை, வள்ளல் பெருமானுக்கு ஒன்று, நமக்கு தனியாக இறைவன் சொன்னார். அவருடைய அறிவு விளக்கத்தை மேலோங்கி அவர் சொல்றத அவரால் கிரகிக்க முடிஞ்சுது. அந்த அளவுக்கு பக்குவத்தை பெற்றார். ஒரே நொடியில் தனக்குரிய ஞானத்தை இறைவனால எடுத்து கொடுத்துட முடியும், கொடுத்துட்டார். என்ன பிரச்சனை, வாங்கிக்க முடியல. ஒரு குழந்தைய வச்சு MBBS இன்னைக்கே நான் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்றேன்னு ஒரு ப்ரொஃபஸர் வந்து செய்கிறாருன்னா அது முடியுமா? அவருக்கு அந்த ஞானம் இருக்கு, கொடுக்கறதுக்கும் அவர் தயாராக இருக்கார். ஆனால் வாங்கிக்க தான் முடியாது. அதுபோல் இறைவன் வந்து கொடுத்தும் போடுறார். யார் யாருக்கெல்லாம் பக்குவம் இருக்கோ பெற்றுக்குங்க, இல்லைன்னா பக்குவத்தை வர வச்சு பெற்றுங்கன்னு கொடுத்துட்றார். ஆனால் என்ன பண்ண முடியல, பெற்றுக்க முடியல. பக்குவத்தை நம்ம வர வச்சுட்டே இருக்கோம். அப்போ அவர் என்ன பெருங்கருணை என்ன பண்ணுறாரு, எந்த வகையிலையாவது இந்த ஜீவனுக்கு நம்ம நன்மையை உண்டாக்கக்கூடாதான்னு சொல்லி நம்ம கடைபிடிக்கிற நல்ல கொள்கை. இந்த நல்ல கொள்கைங்கிறது நமக்கு அறிவு விளக்கம் கொஞ்சம் உண்டாயிருக்கு. 3 நாள் ஒழுக்கமாக இருந்தாலும் ஒழுக்கமே இல்லாதவனுக்கு இது அறிவு விளக்கங்கிறது கொஞ்சம் உண்டாயிருக்கு. சபரிமலைக்கு போகிற அளவுக்கு உண்டாயிருக்கு. சபரிமலைக்கு போகும்போது ஒரு 48 நாள் அசைவம் உண்ணாமல் இருக்கோங்கிற அந்த ஒழுக்கம் உண்டாயிருக்கு. இதெல்லாம் எதுவுமே செய்யாதவனுக்கு இவனுக்கு கொஞ்சம் அறிவு விளக்கம் உண்டாயிருக்கு. அந்த அறிவு விளக்கத்துக்கு ஏற்ற அது விதியை மாற்றத்துக்கான வேலையே செய்கிறார். எப்படியாவது இதை மாற்றி அது வந்து பக்குவத்துக்கு வரணும். அப்போ நமக்கு எவ்வளோ செய்வார் பாருங்க.
நம்ம இறைவன் செய்யறத நம்மளால உணர்ந்து கொள்ள முடியாது, அவ்வளவுதான். உணர்ந்துக்கிற அப்போ வார்த்தையே வராது, கண்ணுல ஆறா தண்ணியா போகும். என்னடா இவ்வளோ காலம் இதை நம்ம புரிஞ்சிக்காம இருந்தோம், எவ்வளோ ஆன்மீகத்துக்கு வந்து எவ்வளோ காலம் ஆயிடுச்சு, ஆனா இவர் என்னென்ன செஞ்சிருக்காரு, என்னென்ன செஞ்சுட்டு இருக்காருன்னு இந்த புரிஞ்சிக்க அறிவில்லாமே இவ்வளோ காலம் இருந்துட்டோமே, அன்னைக்கு தான் நம்ம உணர்ந்து உண்மையா அழ ஆரம்பிப்போம். அவ்வளோ செஞ்சுட்டு இருக்காரு ஒவ்வொரு நொடியும். நம்ம சாதாரணமா நமக்கு ஒரு ஒரு உதவியை செஞ்சுட்டாலே அவர் மேல நம்ம எவ்வளோ அன்பு பாராட்டுறோம். ஆனா இறைவன் இந்த நொடி வரைக்கும் எவ்வளோ செஞ்சுட்டு இருக்கார். நமக்கு ஒருத்தர் அன்பு பாராட்டுறான்னா அதுக்கு காரணமாகவும் அவர் தான் இருக்கார். இந்த நொடி வரைக்கும் அவ்வளோ செஞ்சுட்டு வர்றார். ஆனா என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிற அறிவு விளக்கம் நமக்கு உண்டாகாதனால அவர் மீது அன்பே போக மாட்டேது. அவர் ஒரு 10 நிமிடம் நினைக்கணும்னா கடினமா இருக்கு, அரை மணி நேரம் நினைக்கணும்னா கடினமா இருக்கு, 1 மணி நேரம் உட்காந்து அவரை நினைச்சு தியானம் பண்ணணும், இல்லை அவர் பேரையாவது சொல்லணும், அவருக்கு நன்றியாவது தெரிவிக்கணும், இல்லை அவர்கிட்ட பேசிட்டாவது இருக்கணும், இல்லை நம்மளோட குறையாவது சொல்லுவோம் அப்படின்னா வரமாட்டுது. இவ்வளவும் ஏன் வரமாட்டுது அப்படின்னா அவர் செஞ்சுட்டு வர்றத, அவர் செய்த நன்மைகளை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியல. இந்த விஷயத்தையாவது உணர்ந்துங்க. ஒரு கொள்கையை நம்ம ஃபாலோ பண்றோம், என்னென்ன நல்ல கொள்கையை ஃபாலோ பண்றோம்னு தயவு செஞ்சு அதை எழுதுங்க. எக்காரணத்தை கொண்டும் இதுலேருந்து நான் வெளியில வரமாட்டேன், உறுதியா இருப்பேன், எனக்கு நல்லா தெரியும் இதன்படி தான் எனக்கு ஒரு நன்மையை இறைவனால கொடுக்க முடியும், ஏன்னா இறைவன் நேராக கொடுக்கறத என்னால் பெற்றுக்கக்கூடிய அறிவு இன்னும் மேலோங்கலை, அப்புறம் இதன் வழியாக தான் எனக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து அந்த ஆபத்திலேருந்து என்னை நீக்க பார்க்குறாரு. அதனால இந்த கொள்கையிலேருந்து நான் தளர முடியாது, ஏன்னா நான் கடைபிடிக்கிற மார்க்கம் இது எனக்கு கற்றுக் கொடுக்குது. அது எல்லாத்துலேயும் சமரசம் பண்ணுது, சரிங்களா? எல்லா விஷயத்திலையும் சமரசம் பண்ணுது, எல்லார்கிட்டையும் அன்பா கருணையா இருக்க சமரசம் பண்ணுது. ஆனால் கருணைக்கே ஒரு ஆபத்து வர்ற இடத்துல அது சமரசம் பண்ணலை, ஏன்னா அதுக்கு தேவை கருணையும் அன்பும் தான். அதுக்கு ஒரு பிரச்சனைங்கிற இடத்துல அதனால சமரசம் பண்ண முடியாது. இப்போ அது நல்ல விதமாக எடுத்து சொல்லி, அது எவ்வளவு ரொம்ப நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு முக்கியமான ஒரு நபராக இருந்தாலும் சரி, அது நல்ல விதமாக எடுத்து சொல்லி அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க, கோச்சிக்காதீங்க, என்னுடைய மார்க்கம் இப்படி சொல்லுது, என் வாழ்க்கையே அது மாற்றிடும், நான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் அதை கடைபிடிக்கிறேன் அப்படின்னா அது என் வாழ்க்கையே மாற்றிடும், என்னுடைய இந்த வாழ்வாதாரத்தையே மாற்றிடும், என்னுடைய நம்பிக்கை அப்படி, நான் கடைபிடிக்கிற குரு எனக்கு அப்படி சொல்லி கொடுக்குறார், வள்ளல் பெருமானாகிய அந்த சர்க்குரு எனக்கு அப்படி சொல்லி கொடுக்குறார், அதனால நான் அதை நான் இதுலேருந்து மீற முடியாது அப்படின்னு நம்ம உறுதியாக அவங்க காலில் விழுந்து கூட கெஞ்சலாம். இதுக்கும் இறங்காதவங்க கிட்ட நம்ம தாராளமாக தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் கொள்கையை மட்டும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அது எவ்வளவு சிறிய நல்ல கொள்கையாக இருந்தாலும் தயவு செஞ்சு அதை விட்டுறாதீங்க. இப்போ நம்ம அப்படி உறுதியாக இருக்கிறது நிறைய மாற்றத்தை உண்டாகி இருக்கு. ஒரு ஹெச்எம் வடலூர், அந்த ஹெச்எம் அவர் வடலூர் பிறந்து வளர்ந்தது எல்லாம் வடலூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹெச்எம்மாக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய வீடு வடலூருக்கு அந்த 4 ரோட்டு பக்கத்துலேயே இருக்கு. வடலூர் கோவிலுக்கு வந்தவங்க தாகமாக இருக்குன்னு அவர் வீட்டுக்கிட்ட நிறுத்தி தண்ணி கேட்டாங்க. அவர் சொன்ன விஷயம், அவர் எப்படி வெஜிடேரியன் ஆனார் அப்படிங்கிறது அவர் சொன்னார். ஒரு ஸ்கூல் நிகழ்ச்சியில் அவர் சொன்னார். தண்ணி கேட்கும்போது அவர் போய் அது தண்ணி தானே எடுத்துகிட்டு வரணும்னு போனார். அவர் நிறைய உதவிகள் செய்வார், யாருக்காவது ஏதாவது ஹெல்ப்புன்னா போய் செய்வார். இந்த அசைவம் சாப்பிட்றது அது பெருசாக தவறாகவோ அது ஒரு உயிர் கொலையாகவோ அவருக்கு தெரியல. ஆனால் ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு ஆபத்து, ஒரு துன்பம்னா அவர் உதவி செய்வார். இது அவருக்கு தவறாக தெரியல, அதை பற்றி அவர் புரிஞ்சிக்கல, யாரும் சொல்கிறதுக்கும் இல்லை. ஆனால் இந்த ஒரு விஷயம் அவரை மாற்றிடுச்சு. போய் தண்ணி கேட்டாங்க, சபைக்கு வந்தவங்க, பூசத்துக்கு வந்தவங்க அவர் வீட்டில் போய் தண்ணி கேட்டாங்க. அவர் தண்ணி எடுத்துகிட்டு வரார். வந்தவொடனே வள்ளல் பெருமானுடைய வழிபாடு உடையவர் பக்கத்தில் இருந்திருக்கார் இன்னொரு சார். அவர் அவர் எப்படிப்பட்ட ஒழுக்க முடியவர்னா, அவர் அசைவம் சாப்பிட்றவங்க வீட்டில் தண்ணி குடிக்க மாட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, இவர் அசைவம் சாப்பிட்றாரு, இவங்க வீட்டில் நீங்கள் இங்கே போயிட்டு இவங்க வீட்டில் போய் தண்ணி குடிக்கிறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணாங்க, வாங்கின தண்ணியை ஏன் மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வேன் ஏறிட்டாங்க. அவருக்கு இது ரொம்ப உறுத்தலாக இருந்துச்சு. இது அவரே ஸ்கூல் ப்ரோக்ராமில் சொன்ன விஷயம். அவருக்கு இது ரொம்ப உறுத்தலாக இருந்துச்சு. நம்ம என்ன அவ்வளோ பெரிய தப்பாக பண்ணிட்டோம், நம்ம எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு தேடி தேடி செஞ்சோம், ஒரு தாகம்னு வந்திருக்காங்க, அவருக்கு தண்ணி கொடுக்க முடியாத சூழ்நிலை, இது என்ன அவ்வளோ பெரிய தப்பா, அப்படி இது என்னதான் தப்பு இதில் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் வள்ளல் பெருமானை படிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் இதில் உள்ள தப்பே எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அப்போ அப்படி ஒருத்தவங்க அப்படி செய்யாமல் போயிருந்தாலோ, பக்கத்தில் ஒரு சொல்லாமல் போயிருந்தாலோ,
என்ன நடந்திருக்கும்? அவர் பழையபடி தான் இருந்திருப்பார். அவர் ஸ்கூலில் ஹெச்எம், அவர் ஸ்கூலில் எல்லா குழந்தைங்களும் எல்லா டீச்சருக்கும் மத்தியில் அதை சொல்கிறாருன்னா அது எத்தனை ஜீவனுக்கு அது ஒரு விதையாக போய் விழும், எத்தனை ஜீவனுக்கு அது விருட்சமாகும். பேர்பட்ட நன்மையை செஞ்சது யாருன்னா அந்த தண்ணியை திருப்பி கொடுத்துட்டு போனார் பார்த்தீங்களா, அவர் தான். அத்தனை புண்ணியமும் அவர் போய் சேரும். இப்போ சில விஷயத்தில் நம்ம புண்ணியத்தை பெறணும்னா நிறைய பேர் நம்ம தப்பாக நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை தாங்கிக்க தான் வேணும். நம்மளை மோசமான ஆளு அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதையும் தாங்கிக்க தான் வேணும். ஏன்னா நம்ம ஒரு கொள்கையை உறுதியாக பிடிக்கும் போது இப்படி நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்மளுடைய வினைகள் எல்லாம் கழியும், ஃபுல்லாக கழிஞ்சு பேரின்பு பெருவாழ்வு இந்த ஜென்மத்திலே நம்மளால் பெற முடியும். யாருக்கு பக்குவம் இருக்கோ அவங்களுக்கு விரைந்து இதெல்லாம் ஒரு இறைவன் அந்த கர்மாவை நீக்கிட்டே இருப்பார். இந்த உலகில் இருக்கிற துன்பம்லாம் நமக்கு துன்பம் மாதிரி தெரியும், ஆனால் உண்மையிலே துன்பம் கிடையாது. அது வயசுக்கு ஏற்ற மாதிரி துன்பம் துன்பம் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சின்ன வயசில் பொம்மை இல்லைன்னா துன்பம், விளையாடுற வயசில் விளையாட முடியலன்னா துன்பம். இப்படி வயசுக்கு ஏற்ற மாதிரி துன்பமாக தெரியும். இப்போ நமக்கு பொம்மை இல்லைன்னா துன்பப்படுவோமா? கை குழந்தை, சின்ன குழந்தை கொண்டு போய் குளிப்பாட்ட பொண்ணு என்ன பண்ணுது? இன்னைய வரைக்கும் ஜோதி சிவத்தை இழுத்து வரக்குள்ளேயும் அவனை குளிப்பாட்டணுன்னு அவ்வளோ பாடு கத்துறான். நீங்கள் எனக்கு நல்லதே செய்யறதில்லன்ட்டான், இந்த வார்த்தையே சொல்லிட்டான். அப்போ கஷ்டமாக இருக்குங்களா? அப்போ வயசுக்கு ஏற்ற சில விஷயங்கள்லாம் துன்பம் மாதிரி தெரியும். இப்போ நாம் துன்பப்படுறது உண்மையாக துன்பமானால் துன்பமே கிடையாது, துன்பம் மாதிரி நமக்கு தெரியும். ஒரு தாய் ஒரு குழந்தைய சுத்தப்படுத்துகிறாங்க, சுத்தப்படுத்துறது அதுக்கு துன்பமாக தெரியுது. அதுபோல் இறைவன் நம்மளை தூய்மைப்படுத்துகிறார். நம்ம பக்குவத்துக்கு ஏற்ப இறைவன் நம்மளை தூய்மைப்படுத்துறாரு. அந்த தூய்மைப்படுத்துறது நம்ம துன்பம் மாதிரி பக்குவமின்மையினால தெரியுது. பக்குவம் உயரும் போது தான் அது நல்லது. இப்போ நம்மளே குளிச்சுக்கிறோம் இல்லைங்களா? குழந்தையா இருக்கக்குள்ள அழுத நாம தான், குளிப்பாட்டினா ஓடுன நாம தான். இப்போ என்ன பண்ணுறோம்? பக்குவம் உண்டாயிடுச்சு, அதுக்குரிய அறிவு விளக்கம் உண்டாயிடுச்சு. அது போல் இப்போ வர்ற துன்பத்துக்கெல்லாம் அறிவு விளக்கம் உண்டாகும் போது இது துன்பம் இல்லைன்னு தெரிஞ்சு. பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையேற்கு அருள் செய்.